शांति शिव 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 बाबा ओम शिव 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 बाबा ओम शांति ओम शिव 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 बाबा शिव बाबा நினைவில் மூழ்கி தினந்தோறும் மார்க 2-3 மணி நேரம் நினைவில் லயித்து இதயம் நீருடல் மௌனத்தில் நிலைகள் தொலைபேசி விலக தூய அன்பு நிறைக தனிமை அருளாக அமைதி துணையாக வீட்டிலோ வெளியிலோ எங்கேயோ இருந்தாலும் இறை நினைவே பூரணமாகும். பொறுமையேற்று உறுதி பூண்டு மௌன பயிற்சி உள்ளம் தெளிவு ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா சிவ 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 பாபா சிவ பாபா நினைவில் மூழ்கி தினந்தோறும் 2-3 மணி நேரம் விதை ஒன்றை விதைத்தேன் அன்புடன் காத்தேன் தூய சங்கல்பம் உள்ளத்தில் ஊட்டினேன் தடைகள் விலகி முளையழ அகந்தை கரைந்தது அகம் விழித்தது இருளகல மலர்கள் மலர ஆன்ம பயன் இனிதே கிடைக்க ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா சிவ 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 பாபா சிவ பாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற. ஓம் சாந்தி. இன்றைக்கி நினைவினுடைய லகனில் இருக்கக்கூடிய பட்டியில் அன்பில் மூலிகை நிலை அப்படிங்கிற பட்டியினுடைய 28 நாள் பட்டியினுடைய 5வது நாள் 5/2/2026. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவ்யக்த முரளியினுடைய டேட்டு 24/2/1998. முரளியுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா பாபாவுடன் மற்றும் சேவையில் மற்றும் பரிவாரத்தில் அன்புடன் இருந்தீர்கள் என்றால் அனைத்து உழைப்புகளிலிருந்தும் விடுபட்டு விடுவீர்கள். இதுதான் முரளியினுடைய தலைப்பு. பாபா கிட்ட அன்பாக இருக்கணும், சேவையில் அன்பாக இருக்கணும், பரிவாரத்தின் மேலேயும் அன்பு வைக்கும் பொழுது எல்லா முயற்சிகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் நம்ம விடுபட்டுருவோம். இது பார்த்திங்கன்னா சிவஜெயந்தியினுடைய முரளி. ரொம்ப தூரத்துலேருந்து குழந்தைங்கள்லாம் வந்திருந்தாங்க. பாபா வந்து குழந்தைங்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. எவ்வளோ சேவையினுடைய ஊக்கம் உற்சாகம் குழந்தைகள் இருக்குதுன்னு பார்க்குறாரு. பாபா இதில் பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள் கொடுக்குறாரு, அன்பு நினைவுகள் கொடுக்குறாரு, வரதானங்கள் கொடுக்குறாரு. பாபாவுக்கும் பிறந்தநாள் இன்றைக்கி, குழந்தைங்களுக்கும் பிறந்தநாள், 2 பேத்துக்கும் சேர்ந்து பிறந்தநாள், அலௌகீகமான பிறந்தநாள். இன்னைய முரளியிலிருந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் எடுத்தோம். ஃபஸ்ட்டு வந்து யோகம் என்றால் பிறப்பு, ஜென்மம். 2வது யோகம் என்றால் பாபாவுடன் அன்பு. 3வது யோகம் என்றால் பரமாத்மா சந்திப்பு. பாபா வந்து யஜ்யத்தை எப்போ படைத்தாரோ அப்போ தனியாக அவரால் பண்ண முடியாது. பிராமண குழந்தைகள் அவருக்கு தேவைப்பட்டது. பிரம்மா வேணும், பிராமணர்கள் வேணும், அப்போ தான் அந்த யஜ்யம் படைக்கப்பட்டது. அது வரைக்கும் யஜ்யம் அங்கே உருவாகலை. பாபா வந்து குழந்தைங்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. குழந்தைங்க பாருங்கள் எவ்வளோ தூரமாக
வந்திருக்காங்க. மூலை முடுக்குலேருந்தெல்லாம் பாபாவை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்க நீங்கள் மட்டும் என்னை சந்திக்கிறதுக்காக வரல, நானும் உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். உங்களுக்கும் பர்த்டே, அதனால் உங்களுடைய பர்த்டேயும் நான் கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறேன். பாபா எப்படி வந்து ஜென்மம் எடுக்கிறார், அவதாரம் பண்ணுறாரோ, அதே போல் குழந்தைங்களும் நீங்கள் அவதாரம் எடுத்துருக்கிறீங்க. குழந்தைங்க ஜென்மம் எடுக்கிறாங்கன்னா அவங்கவுங்க சரீரத்துலேயும் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் பாபா ஜென்மம் எடுக்கிறது இன்னொருத்தருடைய உடம்பில் வராது. ஏன்னா அவருக்குன்னு உடல் கிடையாது. அது பாபா கேட்குறாங்க, நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்தீங்களா, இல்லை நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன். யார் தூரமாக இருந்து வந்திருக்கோம் பாருங்கள். குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா நாங்கள் தான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறோம், அமெரிக்கா, லண்டன். குழந்தைங்க சொல்கிறாங்க, நாங்கள் தான் தூரம். பாபா சொல்கிறாங்க, நான் தான் தூரத்துலேருந்து வந்திருக்கிறேன். நான் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறேன். நீங்கள் வரணும் அப்படின்னா ட்ரெயின் வேணும், இல்லை ஃப்ளைட் வேணும், பஸ்ஸு வேணும். ஆனால் நான் வரணும் அப்படின்னா எனக்கு ஒரு ரதம் வேணும், நந்தி வாகனம் வேணும். பிரம்மா பாபாவுடைய ரதம் சூட்சுமோதனத்தில் வந்து அவருடைய ரதத்தில் சவாரி பண்ணி வராரு, அவருடைய அந்த நந்தி வாகனத்தில். அதனால் பாபா சொன்னாங்க, அந்த விங்ஸினுடைய சேவை இருக்கு இல்லையா, அது கூட நிறைய டெவலப் ஆகிருக்கு. அதனால் இதில் இன்னும் நிறைய புதுமைத்தன்மைகளை புகுத்துங்க அப்படிங்கிறாரு. இதில் ஜெகதீஷ் பாய் வந்து நல்ல முறையில் இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த விங்ஸ் சேவையினுடைய இதை வந்து கொண்டு வந்தது அவர் தான் அப்படிங்கிறாரு பாபா. அதனால் அவருக்கு வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு நல்ல இன்வென்ஷன், புதுமை. இதில் என்னாச்சுன்னா விங்ஸு சம்பந்தங்கிறனால இதில் ஃபாரினர்ஸ் வந்துட்டாங்க. ஃபாரினர்ஸ் வந்தாங்க, அவங்க கூட இன்னும் நிறைய பேர் கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க விங்ஸ் சேவைக்காகவும் இருக்கட்டும், இல்லைனா ரிட்ரீட்டுக்காகவும் இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்தில் மற்றவங்களும் வந்தாங்க. சேவை வந்து அதிகமாக, இது ஃபாரினர்ஸ் வர்றதுக்கான ஒரு வழியாக இது அமைஞ்சது இந்த சேவை. ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப அதிகமாக மதுபன் வந்து இப்போ பிரகாசமாயிடுச்சு. அவங்க எல்லாம் வந்ததுனால அழகாயிடுச்சு. ஃபாரினர்ஸ் வராங்கன்னா அதில் ரொம்ப நிறைய என்டர்டெயின்மெண்ட்லாம் விஷயம்லாம் இருக்குது. ஆனால் நம்மளும் கற்றுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் கிடைக்குது நமக்கு. திவ்ய பிறப்பெடுத்த நாள் தான் இந்த சிவஜெயந்தி. ஆனால் அவங்களுக்கு இதனுடைய மகத்துவம் தெரியாது. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, ஆஹா குழந்தைங்களே ஆஹா, உங்களுடைய வயிறத்துக்கு சமமான பிராமண வாழ்க்கை ஆஹா, பிராமண குழந்தைங்களே ஆஹா, ஆஹா ஆஹாவா இருக்கிறீங்களா. பாபா நம்ம வந்து ஆஹா ஆஹா அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்களை உருவாக்கியிருக்காரு. இந்த அலௌகீகமான ஜென்மம் பாபாவுக்கும் நியாராவாக இருக்குது, உங்களுக்கும் நியாராவாக இருக்குது, கூடவே பியாராகவும் இருக்குது. ஒரே ஒரு பாபா மட்டும்தான் இந்த மாதிரியான விசேஷமான ஜெயந்தி கொண்டாடுற, ஜென்மத்தினுடைய ஜெயந்தி, பிறந்தநாள். வேறு யாருடைய பிறப்பும் இந்த மாதிரி பிறப்பு எடுக்க வாய்ப்பில்லை. பிறப்பு எடுக்கவும் மாட்டாங்க. நிராகாரமானவர் பிறப்பெடுக்கிறார் பாருங்கள், எப்படி தெய்வீக பிறப்பு. பாபா வந்து பரகாய பிரவேசத்தின் மூலமாக அவருடைய ஜென்மம் ஏற்படுது. அவங்க வந்து பாபா சொல்கிறாங்க, அவங்க வெறும் கொண்டாட தான் செய்கிறாங்க. நீங்கள் கொண்டாடுறது மட்டும் செய்யலை, கொண்டாடுறதுன்னு கூடவே பாபாவுக்கு சமமாக ஆகுறீங்க. அதனால் இந்த அலௌகீக தெய்வீக பிறப்பினுடைய மகிமையை புரிந்திருக்கிறீர்களா, மகத்துவத்தை அறிஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாரு. வேறு யாருடைய ஜென்மமும் இதே மாதிரி அவங்க அப்பாவுக்கும் அதே நாள் இருக்கும், பையனுக்கும் அதே மாதிரி குழந்தைங்க இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. சிவபாபாவுடைய ஜெயந்தி தான் குழந்தைங்களோட, பிராமண குழந்தைங்களுக்கும் ஜெயந்தியாக இங்கே மட்டும்தான் இருக்குது, இந்த சங்கமிகத்தில் மட்டும்தான். ஆகையினால சிவஜெயந்தி அப்படின்னா அப்பாவுக்கும் ஜெயந்தி, குழந்தைங்களுக்கும் ஜெயந்தி. அதை டைமண்ட் ஜூப்ளி கொண்டாடினீங்க தானே பாபா கேட்குறாரு. அப்போ பாபாவுக்கும் பிறந்த நாள், குழந்தைங்களுக்கும் பிறந்த நாள். வைர விழா கொண்டாடினீங்களா, வைர விழா கொண்டாடுறதோடு மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையும் வைரமாக மாற்றிட்டீங்க இந்த ஜென்மத்தின் மூலமாக. இந்த ரகசியத்தை குழந்தைங்க நீங்களும் தெரிஞ்சிருக்கிறீங்க, கூடவே மற்றவங்களுக்கும் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க எல்லா பக்கம், நாலா பக்கம். நம்ம பார்க்குறோம், குழந்தைங்க பாபாவுடைய தெய்வீக பிறப்பினுடைய அந்த நாளுடைய வந்து அதனுடைய மகத்துவத்தை எவ்வளோ தூரம் உற்சாகத்தோடு கொண்டாடுறாங்க. பாபா பார்த்துட்ருக்கிறார். சிவஜெயந்தியில் எவ்வளோ தூம்தாமாக கொண்டாடுவோம்ல ஒவ்வொரு சென்டர்லேயும். இப்போ கூட சிவனும் நானுங்கிற ப்ராஜெக்டினுடைய 3 நாள் ப்ரோக்ராம் எல்லோரும் ஃபிக்ஸ் ஆகிருக்குது. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரையும் சிறப்பாக கொண்டாடுறோம் சிவஜெயந்தியை. அதனால் பாபா வந்து எல்லா சேவாதாரி குழந்தைகளுக்கும் அவங்கவுங்களுடைய தைரியத்தை ஏற்றது மாதிரி அதுக்கு ரிட்டனாக உதவிகள் கொடுத்துட்டே இருக்கிறார். குழந்தைங்களுடைய தைரியம் பாபாவுடைய உதவி அங்கே உடனே ஆஜர். அடுத்தது 2வது யோகம் என்றால் பாபாவுடன் அன்பு, பாபாவுடன் காதல். பாப்தாதா கிட்ட எல்லா குழந்தைகளுடைய ஒரே ஒரு அன்பினுடைய எண்ணங்கள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. இப்போ நாங்கள் பாப் சமான் சீக்கிரம் ஆகணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சங்கல்பம் வைக்கிறாங்க.
பாபா கூட சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைங்களே ஆகுங்க, வாங்க என்கிட்ட வாங்க ஆகிட்டு. எல்லாருக்குமே நிச்சயம் இருக்குது பாபா சொல்கிறாங்க. அதனால் இன்னும் ஒரு தடவை ஆனாலும் இன்னொரு தடவை அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் பாப் சமான் ஆகியே தீரணும் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் ஆகலை அப்படின்னா யார் ஆவாங்க? ஹம் நஹி பனேங்கே தோ கோன் பனேகா? நான் ஆகலைன்னா யார் தான் ஆவாங்க அப்படின்ட்டு திட்டமான உறுதிமொழி வாங்க. திட்ட உறுதியாக இருங்க. நம்ம தான் முதல்ல ஆயிருந்தோம், நம்ம தான் ஆயிட்டுருக்குறோம், நம்ம தான் ஆவோம். ஒவ்வொரு கல்பமும் நம்ம தான் ஆயிருந்தோம் பாப் சமானாக. இது பக்கா நிச்சயமாக இருக்குது அவங்களுக்கு. இது பக்கா நிச்சயம் தானே? பக்காவா இல்லை கச்சாவா? அதனால் 63 ஜென்மமாக குழந்தைங்க பக்தியில் அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இந்த ஒரே ஒரு ஜென்மந்தான் இந்த எல்லா உழைப்பிலிருந்தும் நீங்கள் விடுபடுறதுக்கான ஜென்மம். அதனால் பாபா சொல்கிறாங்க, ரொம்ப காலமாக நீங்கள் கஷ்டப்பட்டு, இப்போவும் நீங்கள் பல காலமாக கஷ்டப்பட்டுலே இருக்கிறீங்க, கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, ஈஸியான புருஷார்த்தம் இன்னும் வரவே இல்லை அப்படின்னா சங்கமிகத்தினுடைய வரதானம் அன்பின் மூலமாக சகஜ புருஷார்த்தி அப்படின்றத எப்போ நீங்கள் அனுபவம் பண்ணுவீங்க? சகஜமான புருஷார்த்தி, ஈஸியான புருஷார்த்தி, சகஜ யோகா அப்படிங்கிறத நீங்கள் எப்போ அனுபவம் பண்ணுவீங்க? இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா எப்போ அனுபவம் பண்ணுவீங்க சகஜ யோகி வாழ்க்கையை? அதனால் யுகம் முடிய போகுது, வரதானத்தினுடைய நேரமும் முடிய போகுது. அதனால் இந்த வரதானத்தை அன்பின் மூலமாக சகஜ புருஷார்த்தி அப்படிங்கிற இந்த வரதானத்தை சீக்கிரமாக எடுத்துக்கோங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு செகண்டில் ஒவ்வொரு காரியமும் அந்த மாதிரி ஃபீல் ஆகணும். வெண்ணெயிலேருந்து முடி எடுக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கணும். ஆனால் நிறைய குழந்தைங்களுடைய பாபா ஒவ்வொரு பல விளையாட்டுகளை பார்க்குறாரு. பார்த்து சிரிப்பும் வருது பாபாவுக்கு. கூடவே குழந்தைங்களை பார்த்து கருணையும் வருது, இரக்கம் வருது, பரிதாபமாக இருக்குது. சின்ன பிரச்சனை வந்தாலே குழந்தைங்களுடைய முகத்தில் அவங்க குஷியினுடைய சின்னம் மறைஞ்சு போயிடுது அப்படிங்கிறாரு. யாராவது இப்போ கேட்குறாங்க, என்ன ஆச்சு உங்கள் முகம் வாடி இருக்கு அப்படின்னு கேட்டால், நிறைய வேலை, ஒரே சேவை, டைமே இல்லை அப்படிங்கிறாங்க. விக்ன விநாசகர்களுக்கு முன்னாடி விக்னங்கள் வரல அப்படின்னா விக்ன விநாசகர்கள்னு எப்படி டைட்டில் கிடைக்கும்? அதனால பாபா சொல்கிறாங்க, கொஞ்சம் கூட உங்கள் முகத்தில் துக்கத்தினுடைய அலைகள் தெரியக்கூடாது, களைப்பும் தெரியக்கூடாது அப்படிங்கிறாரு. ஏன் வரக்கூடாது பாபா கேட்குறாங்க. என்ன சொல்லியிருப்பாரு? உங்களுடைய நினைவு சின்னங்கள் பூஜை பண்ணுறாங்களே பாபா சொல்கிறாங்க, அதில் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க மூடு மாறினதை காட்டியிருக்காங்களா? இல்லை எப்பவும் மகிழ்ச்சியாக தான் இருக்குதா? இல்லை அடிக்கடி மூடு மாறுதா? உங்களுடைய நினைவு சின்னங்கள் கோவிலில் மூர்த்தியாக சாமியாக உட்காந்து எல்லாருக்கும் வரம் கொடுத்துட்ருக்குது. அந்த மூர்த்திகள் எப்போவாவது நம்ம களைப்படைஞ்சிட்டதா, டயர்டானதா காட்டியிருக்காங்களா? டயர்டு ஆனாலும் முகத்தில் தெரியக்கூடாதுங்கிறாரு. உங்களுடைய சடச்சித்திரம் தானே அது? ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுடைய சடச்சித்திரம் எப்போவுமே சிரிச்சிட்ருக்குது, உங்களுக்கு தானே இல்லை ஏதாவது டவுட் இருக்கா பாபா கேட்குறாரு. அதனால் உங்களுடைய சித்திரம் தான் நான் சொல்கிறேன், என் பாபா சொல்கிறாரு. நான் சொல்கிறேன் அது உங்கள் சித்திரம் தான். அதனால் அந்த முகத்தில் எப்படி எப்போவுமே டயர்ட்னஸ் எதுவுமே தெரியலையோ, அந்த டென்ஷனான முகம் எல்லாம் தெரியலையோ, அதே போல் உங்களுடைய முகத்தில் கூட களைப்பும் தெரியக்கூடாது, அந்த டென்ஷனும் தெரியக்கூடாது. எப்போவுமே சிரித்த முகம் தான் எல்லாருக்குமே பிடிக்குது, பாப் தாதாவுக்கும் பிடிக்குது. யாராவது டென்ஷனாக உருன்னு இருக்காங்கன்னா அவங்க முன்னாடி யாராவது போகிறாங்க அப்படின்னா பார்க்குறாங்க, பார்த்த உடனே இப்போ சொல்லவா வேண்டாமா அப்புறம் சொல்லவா, ஏன்னா முருன்னு இருக்காரு அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்கல்ல, அவங்க முன்னாடி போக வேண்டாம்னு தானே நினைப்பாங்க மேக்ஸிமம். ஆனால் உங்கள் சடச்சித்திரத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் வராங்க பக்தர்கள். அப்போ இப்போ நிஜத்தில் உங்கள் முகம், உங்களுடைய மனசு பாரம் ஆயிடுச்சுன்னா அது நல்லா இருக்குதா? பிடிக்குமா யாருக்காவது? குழந்தைங்களுக்கு எல்லாருடைய முகத்துலேயும் பாப் தாதா என்ன விரும்புகிறார் அப்படின்னா, ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தை பார்க்க விரும்புகிறாரு, சதா வரதானி ரூபத்தை பார்க்க விரும்புகிறாரு, வள்ளல் ஸ்வரூபத்தை பார்க்க விரும்புகிறாரு, கருணை உள்ளத்தை பார்க்க விரும்புகிறாரு, களைப்படையாத உருவத்தை பார்க்க விரும்புகிறாரு, சகஜ யோகியை சகஜ புருஷார்த்தியினுடைய ரூபத்தில் பார்க்கறதுக்கு விரும்புகின்றார். இப்படி சொல்லாதுங்க பாபா சொல்கிறாங்க. இப்படி விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லாதுங்க. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் முகத்தில் வர விடாதுங்க அப்படிங்கிறாரு. எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி முகத்தில் தெரியக்கூடாது. தீத்தலமாகவும் இருக்கணும், கம்பீரமாகவும் இருக்கணும், இனிமைத்தன்மையும் இருக்கணும். இதனுடைய பேலன்ஸில் இருங்க அப்படிங்கிறாரு. திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வர்றாங்க, நீங்கள் சகஜமான புருஷார்த்தியாக இல்லை, சுமையாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க பார்க்கும்போது உங்களை பார்த்தா ஒரு பிக்சரை கேட்ச் பண்ணிட்டாரு,
பார்க்கும்போதெல்லாம் என்ன சொல்லுவார், சோகமாக இருந்தாரே ஒரு பிரதர், சோகமாக இருந்தாங்களே ஒரு மாதாஜி, சோகமாக இருந்தாங்களே ஒரு சிஸ்டர், அந்த சிஸ்டர் தான் அன்றைக்கி பார்த்தேன், இவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் ஒரு பிக்சரைஸ் பண்ணிடுவாங்கல்ல உங்களை பற்றி. அவங்க உங்களை யாராவது வந்து பார்க்குறாங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட வந்து என்ன எடுத்துகிட்டு போகணும், மகிழ்ச்சியினுடைய அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போகணுமா, இல்லை சோகத்தினுடைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போகணுமா, உங்களுக்கு என்ன விருப்பம்? அதனால் நீங்கள் 2 மாதமாக குழந்தையாக இருந்தாலும் சரி, 6 மாதம் குழந்தையாலும் சரி, 2 வருஷம் குழந்தையா, 20 வருஷம் குழந்தையாக இருந்தாலும் சரி, யாராவது உங்களை திடீர்னு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய முகம் மகிழ்ச்சியான முகமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் பாபா. வள்ளலாக மாறுங்க, லேவதா ஆகாதுங்க, தேவதா ஆகுங்க. வள்ளல் லேவதானா வாங்குறவங்களாகாதுங்க, தேவதா கொடுக்குறவங்களா மாறுங்க. நீங்கள் அவங்க எதிரில் இருக்கிறவங்க என்ன கொடுத்தாலும் சரி, பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்கள் சார்பாக நீங்கள் இதயத்திலிருந்து எல்லாம் அவங்களுக்கு மகிழ்ச்சி ஆசீர்வாதம் கொடுங்க, மகிழ்ச்சி கொடுங்க, சந்தோஷம் கொடுங்க, ரெஸ்பெக்ட் கொடுங்க, சக்தி கொடுங்க. அவங்க என்ன வேணாலும் கொடுக்கட்டும், அவங்க வேண்டாததை கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை ஸ்வீகாரம் பண்ணாதீங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு பதிலாக திருக்குறள் வரல, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். யார் உங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய துக்கத்தை அவங்க வெக்கப்பட்டு போகிற மாதிரி நீங்கள் அவங்கள பழிக்கு பழி வாங்காமல் அவங்களுக்கு நன்மையை செஞ்சுருங்க. அவங்க வெக்கப்பட்டுருவாங்க, கூனி குறுக்கி போயிடுவாங்க. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்தல். யார் உங்களுக்கு தீமை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பிரதிபலனாக நன்மையை செய்யுங்கள். திருவள்ளுவர் எங்கள் தமிழ் வாத்தியார் எக்ஸ்பிளைன் பண்ணார் எப்படின்னா, அதாவது இயேசுநாதர் வந்து ஒரு கன்னத்தை அடித்தோன்னே இன்னொரு கன்னத்தை காட்டினார். ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறான்னா, நம்ம என்னுடைய கன்னத்தை அடித்தனால உங்கள் கையல்லவா வலிக்கின்றது அப்படின்னு கையை தடை விடணுமா. இப்படியாக திருவள்ளுவர் கூறுகின்றார். நம்ம அப்பா பெரியவர் அப்படின்னா குழந்தைங்க நம்மளும் பெரிய உள்ளமுடையவங்க, பெரியதிலும் பெரியவங்க. அதனால் வள்ளலாக மாறுங்க. வேண்டாததை கொடுத்தா கூட அதை ஸ்வீகாரம் பண்ணிக்காதுங்க, அதுக்கு பதிலாக அன்பை கொடுங்க, சக்தியை கொடுங்க. ஏதாவது ஒரு குணத்தை உங்களுடைய ஸ்திதியின் மூலமாக கொடுத்துருங்க, கிஃப்டாக கொடுத்துருங்க. அவ்வளோ பெரிய பரந்த இதயத்தை உடைய பெரியதிலும் பெரிய பாபாவனுடைய குழந்தைங்க. அதனால் நீங்கள் கருணை காட்டுங்க. இதயத்தில் அந்த ஆத்மாவாக எக்ஸ்ட்ரா அன்பு வரணுமா. யார் உங்களை நிந்தனை பண்ணிட்டாங்களோ, யார் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாங்களோ அவங்க மேலே ரொம்ப அன்பு வரணுமா, எக்ஸ்ட்ராவாக அன்பு வரணுமா, மற்றவங்கள விட ஸ்பெஷல் கேர். அந்த அன்பினுடைய சக்தியின் மூலமாக அந்த ஆத்மா தானாகவே மாறிடும். அந்த மாதிரி இந்த அளவுக்கு உங்கள் இதயம் பெருசாக இருக்குதா இல்லை சின்னதாக இருக்குதா? இதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னது? அடக்கி கொள்ளக்கூடிய சக்தி. கடல் போல அந்த சக்தி இருக்குதா? பாபா கேட்குறாரு. சக்தி இருக்குது தானே, அப்போ எல்லாத்தையும் அடக்கிங்க. கடல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குப்பையை போட்டாலும் குப்பையை போடுறவங்களுக்கு திருப்பி குப்பையை கொடுக்கறதில்ல. அது என்ன பண்ணுது? உள்ளே இழுத்துக்குது. நீங்கள் கூட அப்போ ஞானக்கடல், சக்தியின் கடல், அவர் பாபாவனுடைய குழந்தைங்க தானே, மாஸ்டர் கடல் தானே. அதனால் பாபா சொல்கிறாங்க, யாருக்கு பாபா மேலே அன்பு இருக்குதோ அவங்க கண்டிப்பாக எல்லாரு கூடயும் அன்பாக இருப்பாங்க. அதனால் பாபாவுக்கு பிரியமானவர்களாக ஆகுங்க. அப்போ எல்லாருமே உங்களுக்கு பிரியமானவர்களாக மாறிடுவாங்க, அன்பானவர்களாக. அடுத்தது 3வது பாயிண்ட், பாபா நினைவு. அது நினைவில் மூழ்குவது என்றால் கொண்டாடுவது. கொண்டாடுவதில்லை, சந்திப்பது, பரமாத்மாவை சந்திப்பது. பாபா சொல்கிறாங்க, சந்திப்பை கொண்டாடுறீங்க அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? கொண்டாட்டம் என்றால் அதே போல் ஆவது. அந்த மாதிரி எப்போவுமே கிரீடமுடைய ஆத்மாவாக இருக்கணும், சிவ புருஷார்த்தி ஆத்மாவாக இருக்கணும், சேவையினுடைய பொறுப்பு இருக்கக்கூடிய குழந்தைங்களாக இருக்கணும். அப்போ இதெல்லாம் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஆனந்தமா இல்லை சுமையா? சேவையினுடைய கொண்டாட்டம், சந்திப்பு எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறார். எல்லாருக்கும் வந்து சம்மன் சமாரம் வச்சுருக்குறாங்க. ஃபாரினர்ஸுக்கு அவங்கள எல்லாத்துக்கும் கிரீடம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு அந்த சால் போட்டிருக்காங்க. அதை பார்த்து பாபா சொல்கிறாங்க, எப்போவுமே இந்த மாதிரி கிரீடம் உடையவங்களாக இருங்க, இந்த மாதிரி சேவையினுடைய பொறுப்பு கிரீடம் உடையவங்களாக இருங்க. அப்புறம் அந்த சால் இருக்கு இல்லையா, பட்டு பீதாம்பரம் எல்லாருமே அணிஞ்சிருக்கீங்க. பாபா சொல்கிறார், இது எதுக்காக பண்ணீங்க? இந்த சால் எதுக்கு? பட்டு பீதாம்பரம் எதுக்கு? சதா அந்த கோல்டு கலரில் இருக்கிறனால கோல்டன் ஏஜினுடைய நினைவு இருக்கணும். பாபா சொல்கிறாங்க, அதாவது சத்தியுகத்தினுடைய நினைவு இருக்கணும். அது நினைவு இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை போட்டிருக்காங்க. அதனால் சதா கோல்டன் ஏஜ் நினைவில் இருங்க, சத்தியுகத்தினுடைய நினைவில் இருங்க. சில்வர் கிடையாது பாபா சொல்கிறாங்க, கோல்டு. அப்புறம் 2 மாலை போட்டிருக்கீங்க, எதுக்கு போட்டிருக்கீங்க? பாபா கேட்குறாரு. 2 மாலை போட்டிருக்கீங்களே, எதுக்கு போட்டிருக்கீங்க? ஒன்று வந்து
பாபாவனுடைய கழுத்து மணி மாலை ஆகிறது. இன்னொன்று சதா சேவை மூலமாக மற்றவங்களையும் பாபாவனுடைய கழுத்து மணி மாலையாக மாற்றுறது. அதனால் இந்த 2 மாலைகளும் எப்போவுமே உங்கள் கழுத்தில் சதா இருக்கணும், எப்போவுமே கழட்டி வச்சிடாதுங்க அப்படிங்கிறார். ஒன்று பாபாவனுடைய கழுத்து மணி மாலையாக நம்ம ஆகிறது, இன்னொன்று மற்றவங்களையும் பாபாவுடைய கழுத்து மணி மாலையாக மாற்றுறது. அதனால் நீங்கள் என்ன ஒரு விழாவை கொண்டாடினீங்களோ, பிரபு மிலனாகட்டும் இல்லை ஸ்னேக மிலனாகட்டும், இதனுடைய அர்த்தத்தை பாபா புரிய வச்சிருக்கிறாரு. அதனால் அந்த அர்த்தத்தோடு நடந்துக்கோங்க, இந்த அர்த்தத்தை காரியத்தில் கொண்டு வாங்க. கூடவே கொண்டாட்டம், சந்திப்பு அப்படின்னாவே ஊக்கம் உற்சாகத்தை அதிகப்படுத்துறது. எல்லாருடைய முகத்துலேயும் குஷியும் நஷாவும் தெரியுது. ஏன்னா எல்லோரும் டெக்கரேட் அலங்காரம் பண்ணியிருக்காங்களோ, அதனால் பாபா சொல்கிறாங்க. அதனால் இதே போல் எப்போவுமே சக்திசாலி மற்றும் மகிழ்ச்சியான முகம், அது ரமணீகம் மற்றும் கம்பீரத்தன்மையினுடைய சுரூபம் சதா எமர்ஜாக இருக்கணும் எப்போவுமே அப்படிங்கிறார். ஏன்னா இன்றைய காலத்தில் கேட்டு புரிஞ்சுக்கிறவங்க கம்மி, பார்த்து அனுபவம் பண்ணி புரிஞ்சுக்கிறவங்க தான் அதிகம். உங்களுடைய முகத்தை பார்க்கும்போதே பாபாவுடைய அறிமுகம் தெரியணும். அதாவது கேட்கக்கூடாது, அவங்க பாபாவுடைய அறிமுகத்தை உங்ககிட்ட பார்க்கணும். ஞானம் சொல்கிறீங்க, நம்மளுடைய தந்தை பரமாத்மா, நீங்களும் ஆத்மா அப்படின்னு அறிமுகத்தை கொடுக்குறீங்க. இந்த அறிமுகம் நீங்கள் சொல்கிறதுனால கிடைக்குது, அவங்களுக்கு தெரிய வருது. ஆனால் பாபா சொல்கிறாங்க இந்த முரளியில், நீங்கள் சொல்லக்கூடாது, உங்கள் முகத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிடணும், தானாகவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடணும். நான் ஆத்மா, பரமாத்மா தந்தையின் குழந்தை, எதிரில் இருக்கிற ஒரு ஆத்மா அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகணும், தானாகவே ஃபீல் ஆகணும். அதனால் நல்லா அலங்காரத்தோடு இருக்கிறீங்க எல்லா குழந்தைங்களும். பாப் தாதாவுக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷம். கூடவே இந்த முரளியில் பாபா ட்ரில் பண்ண வச்சார். நீங்கள் எல்லோரும் ரூலிங் பவர் இருக்குதா, உங்களுக்குள்ள ஆட்சி செய்யும் சக்தி உங்களுக்குள்ளே இருக்குதா, உங்களுடைய கர்மேந்திரியங்கள் மேலே நீங்கள் எப்போ விரும்புகிறீங்களோ அப்போ நீங்கள் ரூல் பண்ண முடியுமா, சுயராஜ்ய அதிகாரிகளாக ஆயிருக்கீங்களா? பாபா சொல்கிறாங்க, யார் சுயராஜ்ய அதிகாரி அவங்க தான் எதிர்காலத்தில் விஸ்வராஜ்ய அதிகாரி ஆவாங்க. அதனால் பாபா கேட்குறாங்க, எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு செகண்டில் மனசு புத்திக்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க ஸ்டாப் அப்படின்னு, உடனே ஸ்டாப் ஆகுதா, இல்லை ஓடிட்டே இருக்குதா, இல்லை அரை மணி நேரம் கழிச்சு நிற்குதா, இல்லை உடனே ஒரு செகண்டில் நிற்குதா, இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக ஓடுதா, எப்படி இருக்குது நிலைமை? அதனால் பாபா சொல்கிறாங்க, இந்த ஒரு பயிற்சி ட்ரில் சொல்லி கொடுக்க போகிறார். அந்த ட்ரில்லை முழு நாள்லேயும் அடிக்கடி நடுவாக நீங்கள் செய்யுங்க. இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, உச்சக்கட்டத்தில் மெகா ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு, ஸ்டேஜ் செட் பண்ணிகிட்ருக்கிறீங்க அடுத்த கெஸ்ட்டுக்காக வர்ற ப்ரோக்ராமுக்கு. அந்த நேரத்தில் அந்த சீரியஸான நேரத்தில் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுதா? ஒரு செகண்டில் ஃபுல் ஸ்டாப் பண்ண முடியுமா? நினச்சிங்க ஸ்டாப் அப்படின்னு, இப்போ எல்லோரும் நினைங்க ஸ்டாப். இப்போ எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஒரு செகண்டில் ஸ்டாப்னு மனசுக்குள்ளே நினைங்க. எவ்வளோ நேரம் ஸ்டாப் ஆகுதுன்னு பாருங்கள், எண்ணங்களே இல்லாமல் ஸ்டாப். ஓம் சாந்தி. 3 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படின்னு இந்த பயிற்சியை அதிகப்படுத்துங்க பாபா சொல்கிறான். இந்த பயிற்சி தான் கடைசி நேரத்தில் நல்ல காரியத்துக்கு உதவும். இதனுடைய ஆதாரத்தில் தான் நீங்கள் பாஸ் வித் ஹானராக மாறிடுவீங்க, மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவங்க மாறிடுவீங்க. அதனால் பாபா சொல்கிறான் 3 விதமான சேமிப்புகள். ஒன்று சுய புருஷார்த்தத்தின் மூலமாக பலன் கிடைக்கக்கூடிய பலனுடைய கணக்கு. 2வது நான் திருப்தியாக இருக்கிறேன், மற்றவங்களையும் திருப்திப்படுத்துகிறேன், இதன் மூலமாக ஆசீர்வாதத்தினுடைய கணக்கு. அப்புறம் 3வது யதார்த்தமாக யோகயுக்து மற்றும் யுக்தியுக்தான சேவையினுடைய ரிட்டனாக புண்ணிய கணக்கு. அதனால் பாபா இந்த 3 கணக்கையும் பார்க்குறாரு, ஒவ்வொரு குழந்தைங்களுடைய 3 கணக்கையும். இந்த 3 கணக்கும் யார்கிட்ட நிறைய சேமிப்பாக இருக்குதோ அவங்க எப்போவுமே சகஜ யோகிகளாக அனுபவம் பண்ணுவாங்க, சகஜ புருஷார்த்தியாகவும் இருப்பாங்க. மற்ற ஆத்மாக்களும் அவங்கள்ட்ட இருந்து சகஜமான புருஷார்த்தத்துக்கான பிரேரணைகள் கிடைக்குது. அதனால் பாபா சொல்கிறாங்க, பாபா கிட்ட அன்பு இருக்குது, சேவையில் அன்பு இருக்குது, மற்றும் எல்லா பரிவாரத்தினுடைய எல்லார்கிட்டையும் அன்பு இருக்குது. அப்படின்னா இந்த 3 விதமான அன்பும் உங்களை கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுது, விடுபட வைக்குது. அதனால் பாபாவுக்கு ஆசை என்னென்னா எல்லா குழந்தைங்களும் புருஷார்த்தத்திலேருந்து சதா ஈஸியான புருஷார்த்தம் தான் இருக்கணும், கஷ்டத்துலேருந்து விடுபட்டணும். 63 ஜென்மம் கஷ்டப்பட்டீங்க, அதனால் சதா
மகிழ்ச்சியான சகஜ புருஷார்த்தியாக மாறுங்க. பாபா சொன்னாங்க, மனசு புத்தியில் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு சங்கல்பம் வருது, அப்புறம் தான் கர்மத்தில் வருது. அதனால் ஃபஸ்ட்டு உங்களுடைய மனசு மற்றும் புத்தியின் மீது கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் இருக்கணும். மனசு எங்கேயும் அலையக்கூடாது. இப்போ ஒரு யோகா பண்ணுவோம், அதில் நம்மளுடைய மனசு புத்தியை ரெண்டையுமே சமமாக ஏகாக்கிரதா கான்சன்ட்ரேஷனில் கொண்டு போகணும். மனசும் புத்தியும் ஒன்றா சேர்ந்தால் தான் ஆக்சுவலி கான்சன்ட்ரேஷன் பவர். பாபாவை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. பரந்தாமத்தில் இருக்கார் ஸ்ரீ பாபா, அவர் பாருங்கள் 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 பாருங்கள். ஒருவேளை நம்ம பரந்தாமத்துக்கு போகிறோம், பாபா கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அப்புறம் அது ஒரு சப்தம் வந்துருச்சுல, அது ஒரு பேச்சு தானே. ஆனால் நம்ம நிர்சங்கல்ப ஸ்திதியில் இருக்கணும், என்னமே இருக்கக்கூடாது. பாபாவை பார்த்துட்டே இருங்க பார்த்துட்டே இருங்க பார்த்துட்டே இருங்க. தனியாக தானே இருக்கீங்க, பாபாவை எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க பார்த்துட்டே இருங்க பார்த்துட்டே இருங்க. அன்பாக பார்த்துட்டே இருங்க. இப்போ வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் கீழே வந்துடுங்க. மற்ற நேரத்தில் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இருங்க, பாபாவை பார்த்துட்டே இருங்க. பாபா பிரதர் கரெக்டாக சொன்னார், பாபாவை முறைச்சி பாருங்கள். கண்ணை வெளியில் தெரிகிற மாதிரி கண்ணை வெளியில் எடுத்து பாருங்கள். யாரோ ஒரு பிரதர் சொன்னார், எங்கேயும் போயிடாதுங்க, இங்கேயே தான் இருக்கணும், பரந்தாமத்துக்கு போங்க. கண்ட்ரோலிங் பவர் எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் உங்களால் அங்கே இருக்க முடியுது பரந்தாமத்தில், பாபாவை மட்டும் நீங்கள் பார்க்க முடியுது, எந்த சங்கல்பமும் வரல தானே அப்படின்னு செக் பண்ணுங்கள். நான் எதையும் நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு சங்கல்பம் தான். நான் எதுவுமே நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நினைக்கக்கூடாது. ஓகேவா? ஒரு செகண்டில் எல்லாத்தையும் விட்டுட்டு பாபா கிட்ட போகிறோம், பரந்தாமத்தில் அவரை அன்பாக பார்த்துட்டே இருக்கிறோம். கொஞ்சம் நேரம் பாருங்கள், அப்புறம் வந்துடுங்க. வீட்டில் போய் நீங்கள் நிறைய தடவை செய்யுங்க. இப்போ டைம் இருக்குது, கம்மியாக இருக்கிறனால 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஓகே. ஒரு வேளை மேலே போனோன்னே என்ன வந்துருச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு தாட் வந்துருச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க, அவங்க யோகா முடிஞ்சு கீழே வந்துடுங்க. வந்துட்டு மறுபடியும் மேலே போங்க. 1 செகண்டு சரி, 2 செகண்டு சரி, 3 நிமிஷம் 1 நிமிஷம் இருந்தாலும் சரி, உங்களுடைய இஷ்டப்படி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ. அப்போ உங்களுடைய கண்ட்ரோலிங் பவர் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். எல்லோரும் கண்ணை மூடிக்கிங்க. கண்ணை மூடி இருந்தாலும் சரி, திறந்துருந்தாலும் சரி, அவங்கவுங்க இஷ்டம். போகலாமா? நான் சக்திசாலி ஆத்மா, மாஸ்டர் சர்வசக்திவான், சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா. மனம் புத்தியும் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது. நான் ராஜா. சர்வ கர்ம இந்திரியங்களுக்கும் நான் அதிகாரி. மனசு புத்தியை வந்து ஒருநிலைப்படுத்துங்க. ஏ மனமே, ஏ புத்தியே, வா நம்மளுடைய பாபா கிட்ட போகலாம், பாபாவை சந்திப்பு கொண்டாடலாம், பாபாவை சந்திக்கலாம். வேறு எங்கேயும் தேவையில்லை. வேறு எதையும் பார்க்காதுங்க, வேறு எதுவும் நினைக்காதுங்க. இப்போ பரமாத்மாவை நம்ம சந்திக்கிறதுக்காக போகலாம். டைரெக்டாக போய் பரந்தாமத்துக்கு போயிருங்க. பாபாவுக்கு முன்னாடி போய் உட்காந்துருங்க. மனசு புத்தியை ஒருநிலைப்படுத்தி பாபாவை பார்க்க ஆரம்பிங்க. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. எல்லோரும் செக் பண்ணீங்களா? சங்கல்பம் வேறு எதுவும் வரல தானே? மனசு புத்தி எண்ணங்கள் மீது செக் பண்ணணும். பாபா வந்து சொல்கிறாங்க, பாசிட்டிவ் மட்டும்தான் யோசிக்கணும், நெகட்டிவ் அப்படிங்கிற கதவை திறப்பதற்கு தடை அப்படிங்கிறாரு.
சதா காலத்துக்கும் நெகட்டிவ்னுடைய அந்த கதவை மூடிடுங்க, பூட்டிடுங்க. ஏன்னா நெகட்டிவ் வந்து நம்மளை கீழே உள்ள வச்சிருது. அதனால் சதா எப்படி நினைங்க, பாபா என் கூட இருக்கிறார், பாபா சர்வசக்திவான், நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அவருடைய குழந்தை, பாபா என்னெல்லாம் சொமான் கொடுத்துருக்கிறாரோ அந்த சொமானில் இருங்க. அச்சா, ஓம் சாந்தி. இன்றைக்கி ஓம் சாந்தி. இன்றைக்கி வந்து 3 ஹோம்ஒர்க் இல்லையா, 3 பாயிண்ட்டு. தெய்வீக பிறப்பு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்போ அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, ஹோம்ஒர்க் நம்பர் 1, ஃபுல் டே நீங்கள் யாரையாவது பார்க்குறீங்க அப்படின்னா, பார்க்கும்போது இது வந்து ஒரு திவ்ய ஆத்மா, தெய்வீக ஆத்மா, இவங்களுடைய தெய்வீக ஜென்மம் ஏற்பட்டிருக்குது, இவங்க பரமாத்மாவனுடைய குழந்தை, அந்த மாதிரி பார்க்கணும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கு. இதில் நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். சில ஹோம்ஒர்க் வந்து எழுதுறதா இருக்கும், சில ஹோம்ஒர்க் செய்கிறதா இருக்கும். இது செய்கிற ஹோம்ஒர்க்கு. பாபாவுடன் அன்பு 2வது பாயிண்ட்டு. ஒரு இதயத்தை, ஹார்ட்டினுடைய பிக்சரை வரைங்க. பாபாவுக்காக அந்த ஹார்ட்டுக்குள்ளே 3 சென்டென்ஸ் எழுதணும். தேங்க்யூ பாபா அப்படின்னு எழுதலாம். ஒரு எக்ஸாம்பிள், அதில் வந்து தேங்க்யூ பாபா 3 எழுத்து வரணுங்க. எதாவது ஒன்றாலும் எழுதலாம். இது ஒரு எக்ஸாம்பிள், இதே எழுதாதுங்க. தேங்க் யூ பாபா 3 எழுத்து வந்துருச்சா, இதே மாதிரி வேறு ஏதாவது எழுதணும். அந்த ஹார்ட்டுக்குள்ளே 3 வேர்டில் 3 வார்த்தைகளில் சென்டென்ஸ். ஓகே, லவ் யூ பாபான்னு எழுதலாம். 3 லெட்டர் நோட், 3 வார்த்தைகள் கொண்ட ஒரு வாக்கியம். அடுத்தது என்ன சொன்னாங்க, பரமாத்மா சந்திப்பு 3வது பாயிண்ட்டு. அதனால் இன்றைக்கி முழு நாளில் 21 தடவை சைலண்ட் அப்பாயின்மெண்ட் வித் காட், பரமாத்மாவை சந்திக்கணும். போய் மேலே போங்க, கண்ணை திறந்து பாபாவை பார்த்துட்டே இருங்க, முறைச்சி பாருங்கள் பாபாவை. அப்படி தானே சொன்னாங்க. நம்ம கண்ணே வெளியே வந்துடணும், அந்த மாதிரி பார்க்கணும் பாபாவை. இதில் வந்து இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. 36 தெய்வீக குணங்கள் இருக்குல்ல, அந்த 36 தெய்வீக குணங்களையும் பாபாக்கிட்ட அனுபவம் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைம் போகும்போதும் வேறு வேறு தனித்தனியாக ஒன்று அனுபவம் பண்ணுங்கள். ஒன்று வந்து இனிமைத்தன்மையின் கடலாக இருக்கிறார் தந்தை, உள்நோக்கும் முகத்தின் கடலாக இருக்கிறார் பாபா. அந்த குணத்தோட, அந்த கடலோட பாபா இருக்கார். சாந்தியின் கடலாக இருக்கிறார். அப்போ போனீங்க, பாபாவை பார்த்தீங்க, வந்துடுங்க. சக்தியின் கடலாக இருக்கிறார், போகிறீங்க, பார்த்தீங்க, வந்துடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு தரையும் அவரை முறைச்சி பார்க்கணும் மேலே போய். ஓகே, ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு கடலாக இருப்பார். அந்த 36 தெய்வீக குணங்கள் இருக்குல்ல, அந்த குணங்களை பேஸ் பண்ணி அவரை கடலாக பார்க்கணும். இல்லைன்னா டச் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, எப்படியோ 2 நிமிஷம் தான் இருக்கணும் மேலே. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் 2 நிமிஷம் இருக்கணும் மேலே போய். 2 நிமிஷம் சைலண்ட்டான சந்திப்பு. 2 minutes சைலண்ட் அப்பாயின்மெண்ட் வித் காட். ஓகே, 21 தடவை எப்போ வேணாலும் நீங்கள் போகலாம். இப்போ கூட நீங்கள் 2 நிமிஷத்தில் போயிட்டு வர்ற மாதிரி கூட இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாம். போனீங்க, பாபாவை பார்த்துட்டே இருந்தீங்க, அப்புறம் கீழே வந்துடுங்க. போகிறீங்க, மறுபடியும் பாபாவை சந்திங்க, கீழே வந்துடுங்க. மேலே நீங்கள் போக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம், கீழே இருக்கக்கூடாது. ஏன்னா சரீரத்தின் உலகத்துலேருந்து நம்ம மேலே போகணும், கடந்து போகணும். ஓகேவா? அந்த 3 ஹோம்ஒர்க் புரிஞ்சுதா? ஓம் சாந்தி. மௌனத்தில் நிலைகள் பூட்டு திறந்தது, வானம் விழுந்தது, ஆன்மாவுக்குள் விடுதலை மலர்ந்தது. உயர பறக்க, ஆகாயம் அழைக்க, புது பாதை, புனித பயணம். சிவன் தீபம், ஆன்மா பரவானம், காலம் நின்று நினைவு ஆழ்ந்தது. அகம் எரிய சரணாகதி நிறை, ஒன்றாகி ஒளியில் கலந்திட. சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. சிவ 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 பாபா. சிவ பாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற, மௌனத்தில் நினைவு.
இன்றே செய்க இப்போதே செய்க இங்கேயே ஆரம்பிக்க தடையின்றி சோர்வின்றி தளர்வின்றி நிலைத்திட உறுதியே சகத்தி உறுதியே பாதை உறுதியே முன்னேற்றம். உறுதியே விடுதலும் ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சிவ 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 பாபா நினைவில் உயிர்த்து